பண்ணிக்கிறீங்க, ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் பிரேயர் பண்ணிக்கிறீங்க. நீங்க சுகமாயிடுதா அப்படின்னு கேட்டா சுகமாயிடுது. பட் அந்த அந்த வியாதி திருப்பி வரவே இல்ல அப்படின்னு எல்லாரும் மேக்ஸிமம் பேரு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஏன்னா, திருப்பி உங்களுக்கு என்ன பண்ணுது அந்த வியாதி? எட்டி பார்த்துட்டு தான் இருக்கு. இல்ல அதோட சிம்ப்டம்ஸ் எதுவும் என்ன பண்ணதான் செய்யுது? காமிச்சிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப ஜெபிக்கிறவங்களோ, எண்ணெய் பூசி ஜெபிக்கிறவங்களோ, கை வச்சு ஜெபிக்கிறவங்களோ, இல்ல இந்த தனிப்பட்ட விசுவாசம் எப்படி நடக்குதுன்னா, உங்களுக்காக இன்னொருத்தவங்க தனிப்பட்ட நீங்க வந்து ஒரு செயல் செய்யறதுனால உங்களுக்கு மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன இப்போ ஒருவேளை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கோ, அந்த விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுக்கு நான் பிரேயர் பண்றேன். நீங்க ஹீல் ஆயிடுறீங்க. அந்த நாளைக்கு நீங்க ஹீல் ஆயிடுறீங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பி அந்த வியாதி வர்றதா இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணல, திரும்பியும் திரும்பியும் நீங்க என்னதான் தேடுவீங்களே தவிர, இல்ல என்ன மாதிரி வேற ஒரு ஊழியக்காரங்கள தேடுவீங்களே தவிர, உங்களுக்கு எப்படி அதுலருந்து வெளியில வர்றதுன்னு என்ன பண்ணல, அந்த நாலேட்ஜ் இல்ல. அத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வியாதியில இருக்க மாட்டீங்க. ஆமென். எத்தன பேர் சொல்றீங்க? இன்னுமே நீங்க வந்து நான் தப்பு சொல்லல. எந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிறது தப்பு. அப்படிலாம் நான் சொல்லவே வரல. உங்ககிட்ட போய் பிரேயர் அப்படி சொல்ல வரல. ஆனா, அத விட பெஸ்ட்டான ஒரு ஐடியா ஒண்ணு